பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நாளுக்கு நாள் பார்த்திங்கனாக்கா HSV பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்மளை தேடி நிறைய பேர் வந்துட்டு மருந்து உட்கொண்டு குணமாயிட்டு இருக்காங்க. இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. காரணம் என்னென்னா பார்த்திங்கனாக்கா சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதுதான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. பொதுவாக இதுக்கு விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட கவர்மெண்ட் கொடுக்கறதில்ல. மற்ற மருத்துவர்களாவது இதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும், அவங்களும் கொடுக்கறதில்ல. தனி ஒருவனாக நான் மட்டும் 400க்கும் அதிகப்படியான HSV சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா பொதுவாக பல பேருக்கு பல மருத்துவத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் HSV என்பது ஒரு பாலியல் தொற்று, அதுக்கு மருத்துவம் கிடையாது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் சில மருத்துவம் சார்ந்தவர்கள் இது சாதாரண ஒரு வகையான அக்கி நோய், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹெர்பெஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்னும் ஒரு பாலியல் தொற்று உடலில் தோன்றத்துக்கு முன்னாடி CMV, ரூபெல்லா, டோக்சோபிளாஸ்மா, TPHA, VDRL எண்ணற்ற நோய்களை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நோய் கிருமி உடம்புல ஆணிதி வேறு போல் விட்டு வளர்கிறதுக்கு பலவிதமான எண்ணற்ற நோய் கிருமிகளை சேர்த்துக்குது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நோய் தொற்றுக்கு இன்னொரு நோய் தொற்று நண்பனாக மாறுது. இந்த மாதிரி நோய் தொற்று வரும்போது என்னென்னாக்கா நம்மளுடைய மேல் உறுப்பு பார்த்திங்கனாக்கா பிறப்பு உறுப்பு பகுதியிலையும் சரி, வாய் உதடு பகுதியிலையும் சரி அந்த கிருமி வேக வேகமாக பாதிக்குது. உள்ளுறுப்பில் பார்த்திங்கனாக்கா சிறுநீரகம், கிட்னி, நுரையீரல் மற்றும் மூளை இந்த மாதிரியான உறுப்புகளை வேக வேகமாக பாதித்து அது செயல் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியாக ஆள் மெலிந்து பல விதமான நோய்களை உற்பத்தியாகி மோசமான இன்னலில் தள்ளப்படுறாங்க. அதனால் திருமணம் பண்ணணும், இல்லை உடல் சோர்வாகுது, ஏதாவது பிரச்சனையாகுதுன்னா முதல்ல டார்ச் பேனல் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்குங்க. இதுக்கு முழுமையான தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இயற்கையான ஒரு உணவை எடுத்துக்கணும். நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை வாழணும். பல பேரால் இன்றைக்கி அந்த நிலைக்கு பண்ண முடியல. பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கான தீர்வு உங்கள் வீடு தேடி வரும். பயன்படுத்துங்க, பலனடைங்க.